அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த சகோதரர்களே, உலகளாவிய மனித உரிமை சட்டங்கள் என்ற அந்த இன்டர்நேஷ்னல் டிக்ளரேஷன் இருக்கு பாருங்க, ஹியூமன் ரைட்ஸ் டிக்ளரேஷன், அது வெளியிடப்பட்டு ஒரு 75 ஆண்டுகளை கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஆனாலுமே உலக நாடுகளில் இன்று வரைக்கும் மனித உரிமை மீறல்கள் தாராளமாக நடந்து கொண்டிருக்கின்றன. ஜனநாயகம், டெமோக்ரஸி, அதே மாதிரி மக்களாட்சி, மனித உரிமைகள், இதை பற்றிலாம் அதிகம் எந்த நாடுகளில் பேசுகிறாங்களோ அந்த நாடுகளில் தான் அந்த மீறல்களும் உரிமை மீறல்களும் அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த இன்டர்நேஷ்னல் டிக்ளரேஷனுக்கு காரணமாக இருந்த அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகளில் கூட மனித உரிமை மீறல்கள் அன்றாடம் நடந்து கொண்டிருக்கின்றன. அப்போது மனிதனுடைய உரிமைகள் குறித்து ஒரு சரியான பெர்செப்ஷன், ஒரு சரியான ஒரு கருத்தியல் முன்வைக்கப்படலை அப்படிங்கிறது இது ஒரு முக்கியமான காரணம். அதாவது ஃபிலோசபிக்கலாக தத்துவார்த்த ரீதியான கருத்தில் மனித உரிமை குறித்த தத்துவத்தில் கோளாறு இருக்குதோ அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. அப்போ இஸ்லாம் மனித உரிமைகளே எப்படி பார்க்குது, இஸ்லாமிக் பெர்செப்ஷன் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள். 4வது கலீஃபா ஜனாதிபதி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்தில் ஒரு மனிதர் வர்றார். எனக்கு சில உதவிகள் தேவைப்படுது, அந்த உதவிகளை அல்லாஹ்ட்ட நான் முறையிட்டிருக்கிறேன், உங்கள்கிட்டையும் முறையிடுறேன். அந்த உதவிகள் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்க்கு நன்றி சொல்லுவேன், உங்களுக்கு நன்றி சொல்லுவேன். அந்த உதவிகள் கிடைக்கல அப்படின்னு சொன்னாலும் அல்லாஹ்க்கு நன்றி சொல்லுவேன், உங்கள்கிட்ட கோச்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். அவர் சொல்லும்போது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய முகத்தை பார்க்குறாங்க. அந்த முகத்தில் வேதனை, கவலை, உதவிகள் கிடைக்கணுங்கிற அந்த எதிர்பார்ப்பு, கூச்சமும் நெளிவுத்தன்மையும் சேர்ந்து அதை ஒரு வார்த்தையில் சொல்கிறதுக்கு தமிழில் வார்த்தை இல்லை. அது நீங்கள் சில இடங்களில் அது யார் அந்த நிலையை அடைந்திருக்கிறார்களோ, சந்தித்திருக்கிறார்களோ அவர்கள் அதை உணர்ந்து கொள்ள முடியும். ஒரு வார்த்தைக்குள்ளே போட்டு அதை வெளிப்படுத்திட முடியாது. ஒரு நெருக்கடியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் ஒரு வசதியானவர்கிட்ட போயிட்டு உதவிகள் கேட்குறான் பாரு, கேட்கும்போது அவருடைய அந்த கிடைக்கணுமேங்கிற அந்த சூழலில், அந்த மனநிலையில் அவருடைய முகம் எப்படி இருக்கும், எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்கும்? அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அப்படிப்பட்ட முகபாவனையை கூட நான் பார்க்க விரும்பலை அப்படின்னு அவங்க திருப்பிக்கிறாங்க. முகத்தை திருப்பிக்கிட்டு, நீ மண்ணில் எழுதி கொடு, எழுதி காட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வந்த நபர் தன்னுடைய தேவைகளை மண்ணில் எழுதி காட்டுறார். அந்த உதவிகள் நிறைவேற்றப்படுது. உங்கள் கருத்து என்ன அப்படின்னு சொன்னால், மனித உரிமைகள் சம்பந்தமாக புற விஷயங்கள், புற மீறல்கள், உரிமை மீறல்கள் இருக்குது பாருங்கள். என்னை அடிச்சிட்டான், என் சொத்துக்களை பறிச்சிட்டான், என்னை அவமானப்படுத்திட்டான், பொது வழியில் அவமானப்படுத்திட்டான், இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் மனிதனுடைய உணர்வுகள் மதிப்பளிக்கப்படணும். இந்த ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைங்கிற அந்த விஷயத்தில் முதலாவது நிற்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனிதனுடைய மானமும் மனிதனுடைய உணர்வுகளும், இவை இரண்டுக்கும் மதிப்பளிக்கப்படணும். பிறகுதான் புற விஷயங்கள் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாம் மார்க்கம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு காட்டி தந்த அற்புதமான நாகரிகம். இதுதான் சோர்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ். இதுதான் மூலாதாரம். மனித உரிமைகளுடைய மூலாதாரம் என்ன? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை முறை. உலகத்துக்கு முஸ்லிம் சமூகம் கொடுக்க வேண்டிய கொடை, அருட்கொடை, பொக்கிஷம். எப்போ கொடுக்கிறது? மனித உரிமைகளில் ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஆய்வாளர்களை உருவாக்கும் போது தான் அதை கொடுக்க முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.